Good evening student. 9th standard today subject science. Science physical science physics second lesson பார்க்கலாம். Motion lesson name வந்து என்னது motionன்ற lesson நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, motion lesson ஓட introduction என்ன இருக்குது? Motion is the change in the position of an object with respect to its சரௌண்டிங்கில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து டைமை பொறுத்து அவரோட பொசிஷனில் சேஞ்சஸ் வந்துருந்தாருன்னா அதுக்கு தான் மோஷன். அப்போது ஆப்ஜெக்ட் என்ன இருக்கார், மோஷனில் இருக்காருன்னு மீனிங் பண்ணுறோம். ஓகேவா? எனிவே எவ்ரிதிங் இன் த யூனிவர்ஸ் இஸ் இன் மோஷன். யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய எவ்ரிதிங் ஒவ்வொரு ஆப்ஜெக்டும் மோஷனில் இருக்குன்றாங்க. ஈவன் தோ an object seems to be not moving, actually it is moving because the earth is moving around the sun. நம்மளோட சன்னு மிட் பாயிண்ட் இருக்க அவரோட சரௌண்டிங்கில் எர்த்து வந்து என்ன செய்கிறாரு, மூவ் ஆகிட்டு இருக்கார். அப்போ எர்த்து மூவிங்கில் இருக்கனால நம்மளும் என்னது மூவிங்கில் இருக்கன்ற மீனிங்கில் சொல்கிறாங்க. யூ மே சி ஆப்ஜெக்ட் மூவிங் இன் யுவர் சரௌண்டிங். கார் அலாங் த ரோடு, கார் வந்து என்னது ரோட்டில் போயிட்டுருக்கார். ட்ரெயின் அலாங் த ட்ராக் அண்ட் ஏரோப்ளேன் இன் த ஸ்கை ஆர் ஆல் மூவிங். ஆப்ஜெக்ட்லாம் மூவிங்கில் போயிட்டுருக்கு. தீஸ் மூமெண்ட் ஆர் ஒன் டைப் ஆஃப் மோஷன். ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் ஒன் டைப் ஆஃப் மோஷன் என்னது? லீனியர் மோஷன், கர்விலீனியர் மோஷன், ஆசிலேட்டர் மோஷன், ஜிக்ஸாக் மோஷன், சர்க்குலர் மோஷன், இது மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் மோஷன் இருக்குது. ஸோ மெனி டைப்ஸ் ஆஃப் மோஷன் இருக்குது. அதில் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் ஒன் டைப் ஆஃப் மோஷனில் ட்ராவல் பண்ணுறாங்க. தீஸ் மூமெண்ட் ஆர் ஒன் டைப் ஆஃப் மோஷன். யூ மே see the fan rotating in the ceiling. fan வந்து ரொட்டேட் ஆகிருக்காது. this is another type of motion. when you are playing in swing, it moves to and fro. ஸ்விங்னா என்னது, நம்ம ஊஞ்சலில் ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரோ மூமெண்ட்டு, முன்னே ஃப்ரண்ட்லேயும் போகிறோம் பேக்லேயும் வரோம். ஓகேவா? தென் ஃப்ரோ மூமெண்ட், அதுக்கு தான் மீனிங். திஸ் இஸ் ஆல்சோ டைப்ஸ் ஆஃப் மோஷன். மோஷன் இஸ் டிஸ்கிரைப்டு இன் terms of distance, speed, acceleration and time. In this lesson we will study about different types and equation of motion, displacement, velocity and acceleration. இந்த கான்செப்டை பற்றியெல்லாம் இந்த லெசனில் நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்? அடுத்து ரெஸ்ட் அண்டு மோஷன். ஒரு ஆப்ஜெக்டில் எப்போ ரெஸ்ட்டில் இருக்கார் ஆப்ஜெக்ட்டு, அதான் ஒரு ஆப்ஜெக்ட் எப்போ மோஷனில் இருக்குன்னு சொல்ல முடியும், டிஸ்கிரைப் பண்ண முடியும். ஆப்ஜெக்டோட பொசிஷனில் சேஞ்சஸே வரல. ஒரு டேபிள் மேலே நம்ம புக்கை வந்து ப்ளேஸ் பண்ணி வைக்கிறோம். அந்த புக்கு வந்து என்னது டைமை பொறுத்து பார்த்தோம்னா ஒரு 5 மினிட்ஸுக்கு அப்புறமா அந்த புக்கு அதே சேம் ப்ளேஸ்லேயே இருக்குன்னா அப்போ அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்னது, ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கார். இல்லை நெக்ஸ்ட் டைப் என்னது, மோஷனை பற்றி சொல்கிறோம். மோஷன் என்னது, ஒரு ஆப்ஜெக்ட்டு டைமை பொறுத்து ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸுக்கு மூவ் ஆகியிருக்கார். ஒரு இடத்துலேருந்து அனதர் இடத்துக்கு மூவ் ஆகியிருந்தாருன்னா அப்போ ஆப்ஜெக்ட் என்ன மோஷனில் இருக்காருன்னு மீனிங். இதுதான் நமக்கு தெரிஞ்ச விஷயம், பேசிக்கான கான்செப்ட்டு. Okay, in physics the object which do not change their position are said to be at rest. ஆப்ஜெக்டோட பொசிஷனில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லைன்னா அப்போ அவர் என்ன பொசிஷன் இருக்கார், ரெஸ்ட் பொசிஷன். will those which change their position are said to be in motion. எது பொசிஷனில் சேஞ்சஸ் வருதோ அப்போ அந்த ஆப்ஜெக்ட் மோஷன் இருக்கார். ஃபார் எக்ஸாம்பிள், a book lying on a table and the walls of a room ஆர் அட் ரெஸ்ட்டு. டெக்ஸ்ட் புக்கு ஒரு இடத்துல வச்சுருப்போம்னா அது அப்படியே ஸ்டாட்டிக்ஸாக தான் இருப்பார். ஸ்டாட்டிக்ஸாக இருந்தாவே அது என்னது, ரெஸ்ட் பொசிஷன். கார்ஸ் அண்ட் பஸ் ரன்னிங் ஆன் த ரோடு, பேர்ட்ஸ் அண்ட் ஏரோப்ளேன் ஃப்ளையிங் இன் ஏர் ஆர் இன் மோஷன். மோஷன் இஸ் ரிலேட்டிவ் ஃபெனாமினா. திஸ் மீன் தட் an object appearing to be in motion to one person can appear to be at rest as viewed by another person. For example, trees on road side would appear to move backward for a person traveling in a car, while the same tree would appear to be at rest for a person standing on the road side. நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற போது ரோட் சைடில் இருக்கக்கூடிய ட்ரீஸில் என்னது, பேக் சைடு, நமக்கு பேக் சைடு மூவ் ஆகிற மாதிரி இருக்கும், நம்ம அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் மூவ் ஆகிட்டு போய்ட்டுருக்கோம். ஓகேவா? இப்போது ரெஸ்ட்டு மோஷனை பற்றி ஒரு ஜென்ரலான கான்செப்ட் சொல்லியிருக்கேன். ரெஸ்ட்டுக்கும் மோஷனுக்கான டெஃபினிஷன் சொல்லியாச்சு. ஓகே, ரெஸ்ட் மோஷனுக்கான டெஃபினிஷன் சொல்கிறாங்க பாரு. மோஷன் இஸ் த சேஞ்ச் இன் பொசிஷன் of an object with respect to its surrounding.
இது ஃபஸ்ட்டு கொஸ்டின். டுடே அசைன்மெண்ட்டு என்னென்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் டிஃபைன் மோஷன் எழுதிட்டு அதுக்கான ஆன்சர் வந்து என்னது, மோஷன் இஸ் த சேஞ்ச் இன் த பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த சரௌண்டிங். இது ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே, தென் types of motion. Types of motion in physics, motion can be classified as below: linear motion, circular motion, oscillatory motion, random motion. So many types of motion இருக்கு. linear motionக்கு என்ன வர, motion along a straight line, object travel in a straight line, the types of motion is called a linear motion. நேரா ஒரே straight line travel ஆயிட்டு இருக்கு. தென் சர்க்குலர் மோஷன். அப்போ சர்க்குலர் மோஷன் ஆப்ஜெக்ட் வந்து என்னென்னா சர்க்குலர் பேத்தில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. மோஷன் அலாங் ஏ சர்க்குலர் பேத், ஆப்ஜெக்டோட மூவிங் எப்படி இருக்காரு, சர்க்குலர் பேத்தில் ட்ராவல் ஆகுனா சர்க்குலர் மோஷன். தேர்டு டைப் ஆசிலேட்டரி மோஷன். ஆசிலேட்டர்னால் வைப்ரேட் ஆகுது. என்னது, ரெப்பிட்டிவ் டு அண்டு ஃப்ரோ மோஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் அட் ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் டைம், ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம் பீரியடில் ஃப்ரோ மூமெண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக். அப்போ ஸ்விங் நம்ம ஊஞ்சலில் விளையாடுறோம் இல்லையா, இதுதான் என்னது பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து ஆசிலேட்டர் மோஷன். தேர்ட் கொஸ்டின். ஃபோர்த்து ரேண்டம் மோஷன். மோஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் விச் டஸ் நாட் ஃபால் இன் எனி ஆஃப் த அபோவ் கேட்டகரி. அவர் என்ன ரேண்டமாக மோஷன் ஆகிட்டு எது டைம் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம் பீரியட் இருக்க மாட்டேன், ஈக்குவலான டைம் இருக்காது, பர்டிகுலர் டைரக்ஷன் இருக்காது, எதுவுமே நம்மளால் கரெக்டாக டிஃபைன் பண்ண முடியாது. என்னது ஜிக்ஸாக ட்ராவல் பண்ணுறது தான் ரேண்டம் மோஷன், ரேண்டமாக போயிட்டுருக்கு. ஓகேவா? அடுத்து யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன். யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன். இப்போ யூனிஃபார்ம் மோஷனை என்னென்னா அதுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஒரு ப்ராசஸ் நடக்குது, அந்த ப்ராசஸ்ஸு கண்டினியூஸாக ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்குது. ஒவ்வொரு முறையும் அந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கான டைம் பீரியட் வந்து ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம் பீரியடில் நடந்திருக்குன்னா அதுக்கு தான் என்னது யூனிஃபார்ம் மோஷன். கன்சிடர் எ கார் விச் கவர் 60 km இன் ஃபஸ்ட் ஹவரில் 60 km செகண்ட் ஹவர், இதெல்லாம் கவர் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் டைம். ஓகே, நமக்கு யூனிஃபார்ம் மோஷனுக்கான டெஃபினிஷன். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து மோஷன், அடுத்து யூனிஃபார்ம் மோஷன். செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் நான் ரீட் பண்ணுற மாதிரி ஸ்டூடெண்ட். An object is said to be in uniform motion if its cover equal distance in equal interval of time. Is equal interval of time, however big or small this time interval may be. Equal interval of time period equal distance கவர் பண்ணியிருந்தாருன்னா இதுக்கு தான் என்ன மீனிங், யூனிஃபார்ம் மோஷன். இப்போ யூனிஃபார்ம் மோஷனுக்கு என்ன இது போகிற ஆன்சர் மட்டும் இப்போ எப்படி ஆன்சர் இந்த பேராகிராஃபில் எப்படி ஆன்சரை மாற்றி வரலாம். An object is said to be uniform motion if it's the object cover. என்னது இந்த இடத்துல if itsன்றது பதிலாக ஆப்ஜெக்ட் போட்டுக்க, ஆர் if itsனே கூடாது. if its cover equal distance in equal interval of time period is called a uniform motion. இதுதான் ஆன்சர். அப்படியே இருக்குது. இந்த ஹவர் வந்து கட் பண்ணிடலாம், நம்ம எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் யூனிஃபார்ம் மோஷனுக்கு ஆன்சர் படித்தாச்சு. செகண்ட் கொஸ்டின் வந்து நான் யூனிஃபார்ம் மோஷன். அப்போ நான் யூனிஃபார்ம் மோஷன்னா ஆப்ஜெக்ட் வந்து கவர் பண்ணக்கூடிய ஏரியாவுக்கு டைம் பீரியட் வந்து அன்ஈக்குவலாக இருக்கும். டைம் பீரியட் வந்து என்னது, டைம் பீரியடும் முரண்பட்டிருக்கும், கவர் பண்ண டிஸ்டன்ஸும் முரண்பட்டிருக்கும். அப்போது டைம் பீரியடும் என்னது டிஸ்டன்ஸும் ஒருத்தருக்கு சேஞ்ச் ஆகிருப்பார். இது யூனிஃபார்ம் மோஷனுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஃபஸ்ட்டு 1 ஹவரில் 60 km போகுது, 60 km டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணியிருக்கு. அடுத்து 60 km அகைன் பார்த்தோம்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு
1 ஹவரில் 60 கிலோமீட்டர். நெக்ஸ்ட்டு 2வது ஹவரில் பார்த்தோம்னா அடுத்த 60 கிலோமீட்டர் ஆட் பண்ணோம் எவ்வளோ 120 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை அவர் அந்த பஸ்ஸு வந்து ட்ராவல் பண்ணியிருந்தாருன்னா அப்போது ஒவ்வொரு ஹவருக்கும் ஈக்குவல் டிஸ்டன்ஸை கவர் பண்ணியிருக்கோம். 1 ஹவரில் 60 கிலோமீட்டர், அடுத்த 1 ஹவர் பார்க்கும்போது இன்னொரு அனதர் 60 கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கு. அப்போ செகண்ட் ஹவரில் பார்க்கும்போது எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு 120 கிலோமீட்டர். அப்போது கரெக்டான ஸ்பீடில் போய்ட்டுருக்கு பஸ்ஸுன்னா அதுக்கு என்னது யூனிஃபார்ம் மோஷன். நான் யூனிஃபார்ம் மோஷன்னா டைம் பீரியடு கரெக்டாக இருக்கலாம், பஸ்ஸோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டு குறைஞ்சிருக்கலாம், இல்லை டிஸ்பிளேஸ்மெண்ட்டு மாறி இருக்கலாம், டைம் ஏதாக்கிலும் ஒரு முரண்பட்டு இருந்தால் அதுக்கு தான் நான் யூனிஃபார்ம் மோஷன். நவ் கன்சிடர் எ பஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒன் ஸ்டாப். இட்டு என்னது ப்ரொசீட் ஸ்லோலி வென் இட் பாஸ் த்ரூ த என்னது crowd area of the road. Suppose it என்னது manage to travel merely 100 meter in 5 minutes due to heavy traffic and is able to travel about 2 km in 5 minutes when the road is clear. Hence the motion of the bus is non-uniform motion. It's travel unequal distance in equal interval of time. Equal interval of time unequal distance cover பண்ணதுனால இதுக்கு என்னது non-uniform motion meaning. Okay, non-uniform motion answer third question. First question define motion. Second question define uniform motion. Third question define non-uniform motion. Non-uniform motion, an object is said to be in non-uniform motion if it's cover unequal distance in equal interval of time. Unequal distance equal interval of time period cover பண்ணதுனால இதுக்கு என்ன மீனிங் non-uniform motion. இப்போ 2 கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம், யூனிஃபார்ம் மோஷன் அண்டு த்ரீ கொஸ்டின் நான் யூனிஃபார்ம் மோஷன். ஓகே, அடுத்து டிஸ்டன்ஸ் அண்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்டன்ஸ்னால் என்ன மீனிங்கு ஒன் பாயிண்ட்டுக்கு அனதர் பாயிண்ட்டுக்கு இடையே இருக்கக்கூடிய கேப்புக்கு தான் டிஸ்டன்ஸ். கன்சிடர் எ பாடி மூவிங் ஃப்ரம் த பாயிண்ட் ஏ. It moves along the path given in the diagram 2.1 and reach the point B. Object A point to B point reach பண்ணியிருக்காரு. The total length of the path traveled by the body from A to B is called distance traveled by the body. The length of the straight line AB is called displacement. Object 1 point another point move ஆயிருந்தா அதுக்கு displacement உண்டு. சரி, ஓகே, டிஸ்டன்ஸ் என்னது? டிஸ்டன்ஸ் இஸ் மீன் த ஆக்சுவல் லென்த் ஆஃப் த path traveled by a moving body irrespective of the direction is called distance. ஆக்சுவல் path ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுனா கரெக்டான பேத்துக்கு தான் என்ன பேர் டிஸ்டன்ஸ். இட் இஸ் மெஷர்டு இன் மீட்டர் in SI system. SI unit system படி டிஸ்டன்ஸோட யூனிட் என்னது மீட்டர். இட் இஸ் எ ஸ்கேலார் குவான்டிட்டி ஹேவிங் ஏ மேக்னிடியூட் உண்டு. ஸ்கேலார் குவான்டிட்டினா அதுக்கு என்ன வேல்யூ மட்டும்தான் உண்டு, அதுக்கு யூனிட் வராது டிஸ்டன்ஸ். ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட் தென். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன மீனிங் பாருங்கள். இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த சேஞ்ச் இன் பொசிஷன். டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது? சேஞ்ச் இன் பொசிஷன் ஆஃப் எ மூவிங் பாடி இன் எ பர்டிகுலர் டைரக்ஷன். ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் ஆப்ஜெக்டோட பொசிஷனில் வரக்கூடிய சேஞ்சஸ் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். இட் இஸ் எ வெக்டார் குவான்டிட்டி having both magnitude and direction. டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு வேல்யூ உண்டு, அவருக்கு யூனிட்டும் உண்டு, அதான் டைரக்ஷன். இதுக்கு வெக்டார் குவான்டிட்டி. இட் ஆல்சோ மெஷர்ட் எஸ்ஐ யூனிட்டில் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கான யூனிட்டும் என்னது மீட்டர் தான் நமக்கு தெரிஞ்ச விஷயம். தென் வந்து ஸ்பீடு, வெலாசிட்டி அண்ட் ஆக்ஷன். ஸ்பீடுனா என்ன மீனிங்? ஸ்பீட் இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் or the distance travel in a unit time. ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோ அதுதான் அதோட ஸ்பீடை பற்றி சொல்ல முடியும். ஸ்பீட் இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸில் வரக்கூடிய சேஞ்சஸ் தான் ஸ்பீடு. இட் இஸ் எ ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸ்பீடுன்றது ஸ்கேலார் குவான்டிட்டி. இந்த எஸ்ஐ இன்ட்டு ஸ்பீடு யூனிட். ஸ்பீடோட யூனிட், ஸ்பீடுக்கு ஃபார்முலா தான் டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸோட யூனிட் மீட்டர், டைமோட யூனிட்டு செகண்டு. அப்போ என்ன கிடைக்கும்? மீட்டர் செகண்ட் -1. இது ஸ்பீடுக்கான விஷயம். செகண்ட். அடுத்து ஸ்பீடுக்கு அடுத்தபடி என்னது? வெலாசிட்டி ஃபார்முலா டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் டைம். வெலாசிட்டி இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் வரக்கூடிய சேஞ்சஸ் தான் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் கால்டு வெலாசிட்டி. ஓகே, இட் இஸ் எ டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் யூனிட் டைம். அடுத்து வெலாசிட்டி இஸ் ஆல்சோ வெக்டார் குவான்டிட்டி. வெலாசிட்டிக்கான ஃபார்முலா டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் டைம். டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட யூனிட்டு மீட்டர், டைமோட யூனிட்டு செகண்ட். எனிவே அதுக்கு என்ன வரும்? மீட்டர் பை செகண்ட் ஆர் மீட்டர் செகண்ட் -1. தென் ஆக்சலரேஷனுக்கான ஃபார்முலா.
சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். ஆக்சலேஷன் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் இருக்கு இல்லையா, இதுதான் முக்கியமான. ஆக்சலேஷன் இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி, இட் இஸ் த சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி இன் யூனிட் டைம். இஸ் கால்டு வெக்டார். இது வந்து வெக்டார். ஆக்சலேஷன் இஸ் ஏ வெக்டார் குவான்டிட்டி. யூனிட் வந்து மீட்டர் செகண்ட் -1, மீட்டர் செகண்ட் -2. நமக்கு மெயினாக தெரிஞ்சுக்கிறது ஆக்சலேஷனுக்கான ஃபார்முலா தெரியணும், டெஃபினிஷன் தெரிஞ்சிடணும். ஆக்சலேஷனுக்கு சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். சேஞ்ச் இன் வெலாசிட்டி என்னது, ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி டிவைடட் டைம். எனிவே ஏ ஈக்குவல் டு v மைனஸ் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி v, இனிஷியல் வெலாசிட்டி u, அதனால தான் v மைனஸ் u பை டின்னு சொல்லுவாங்க. இது கான்செப்ட் ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஓகே ஸ்டூடெண்ட், நான் சொன்ன கொஸ்டினுக்கு 3 கொஸ்டினுக்கான அசைன்மெண்ட்டை எழுதி எங்களுக்கு சென்ட் பண்ணணும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.